குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். யாரு கொள்கை பிடிப்பில்லாதவங்க, அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அவங்க கட்சியினுடைய இது என்ன கொள்கை என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒரு முறை கூட்டம் அது கூட ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லைன்னு அது மாதிரி அவர் எதுவும் மேடையில பேசுன்றதுக்காண்டி சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவன் வந்திருக்காரு. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து தேவையில்லாம அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். அரசியலை பத்தி அவர் என்ன தேவை? கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா? முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில அறிவிக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். அதை விட்டு அவர் சொல்றாரு என்ன அர்த்தம்? திமுகவை திட்டினாதான், திமுக குறை சொன்னாதான் வளர முடியும். அனைத்து கட்சியும் தெரியும், அனைத்து கட்சியும் அதை செய்யறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. மற்ற மாநிலங்களுக்கு பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல 12 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12வது விழுக்காடு, 12 விழுக்காடு சிங்கிள் டிஜிட் இருந்தோம். 0.7 இருந்தோம். 0.7 இருந்து இன்னைக்கு வந்து 12 விழுக்காடு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம்னா அது நம்ம கொடுத்த குறிப்பு கிடையாது, யாரும் மத்திய அரசு கொடுத்த குறிப்பு. மத்திய அரசுடைய இதுல என்ன பண்றாங்கன்னா 12 விழுக்காடு நம்ம இன்னைக்கு உயர்ந்திருக்கோம்னா சாதாரண பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கணும். பெண்கள் இன்னைக்கு 41% பெண்கள் வந்து இன்னைக்கு பணிக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கதான் தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் போறாங்க, பணிகளுக்கு போறாங்க. அவங்க பணிகள் செய்திருக்காங்க. வடநாட்டில் இருக்கவங்க இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் பல இந்தியாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போனது உண்டு. இந்தியாவில் வந்து சிங்கப்பூர், மலேசியா பல நாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு தேடி போனது உண்டு. ஆனா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கால் சீட்டி ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ஈர்ப்புகளை மாண்பு தமிழக முதல்வர் தன் தேர்தல் கால வாரத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பல விதமான செல்வந்தர்களை, பல விதமான தொழிலதிபர்கள்லாம் ஈர்க்கப்பட்டு முதலீடுகள்லாம் இங்கே கொண்டாந்துருக்கோம். இப்போ கூட இன்னைக்கு சென்னை சுற்றி இருக்கின்ற பகுதியில், அது குறிப்பாக நம்முடைய புறநகர் பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொட்டல் காடா இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிற்சாலைகள், கார் தொழிற்சாலைகள், ஒன்று அது மாதிரி செல்போன் தொழிற்சாலைகள், எத்தனை தொழிற்சாலைகள். இவ்வளவு காரணம் யார்? அன்றைய தினம் நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் மாறன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அந்த மன்மோகன் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு உள்ள கொண்டாந்து விட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மாண்பு தமிழகம் நிறைவேற்றி அனைத்து தொழிற்சாலை ஒரு முன்னு சொல்ல போனா திருமதி ஜெயலலிதா அவர் முதலமைச்சர் வந்து வேல்ஸ் வேகன் கம்பெனிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு விரும்பினாங்க. பிளசண்டான மாநிலம் இந்தியா, உலகத்தில் எதிரானாக இந்தியா, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வரும் எல்லாருடைய தொழிலதிபர்களும் இங்க வரணும் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் வேல்ஸ் வேகன் ஜெர்மன் கம்பெனி ஒரு மொத்த பேனாவோ பென்சிலோ தயாரிக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகள் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஆனா ஜெர்மன் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் திருப்பி பெண்ணுக்கு நிப்பு கூட திருப்பி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தரமா இருக்கும். அப்படியே ஜெர்மன் கம்பெனியா இருக்கிறது வேல்ஸ் வேகன். அந்த வேல்ஸ் வேகன் வந்து இப்போ அவங்களை யாரும் வரவேற்கல. அன்னைக்கு சிஎம் ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சர் இருந்தவங்க, ஆனா வரவேற்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தாரு ஆந்திரால, உடனே அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. நமக்கு வர வேண்டிய கம்பெனி தொழிற்சாலை அங்க போயிடுச்சு. ஆனா கலைஞர் அவருக்கு போய் என்னென்ன தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தது. இன்னைக்கு மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்னென்ன தொழிற்சாலைகள் கொண்டாந்து இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். கண்ணால் நீங்க பாக்குறீங்க, ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் பார்த்ததுதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்தின போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஆசிய ஜோதி இந்திய பிரதமராய் இருட்ட மனைக்குமாய் இருந்த ஜவஹர்லால் நேரு அரசியல் பண்ணோம். தலையெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் கடுவஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜியத்தை அரசியல் பண்ணோம். எம்ஜிஆர் தொப்பி அமைச்சு வச்ச ஒன்மேன் ஷோ நாங்கள் அவர் ஏற்று அரசியல் பண்ணோம். டெரர் பீஸ் ஜெயலலிதா அந்த மாதிரி அரசியல் பண்ணோம். எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு வந்துருக்கோம். இது பணங்காட்டு மாரி இயக்க ரீதியாக, கொள்கை ரீதியாக, இன்னும் சொல்லுவோம் அமைப்பு ரீதியாக இருக்கின்ற இயக்கம். மிசா காலகட்டத்தில் கொடுத்த கொடுமைகளாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சேபனா நின்றுது. அதே மாதிரி தான் இப்போ எப்படியா போட்ட அசைவுக்கும் திமுக பணங்காட்டு நரிக்கெல்லாம் அஞ்சாது. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவங்க தான். இது ஃபேஸ் பண்ணோம், மேற்கொள்ளும். மீண்டும் 2026 7வது முறை திராவிட மாடல் ஆட்சி அமையும். மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி அமரில் அமர்வார். நீங்க அவர் ஒரு கலைஞனா பாருங்க. நீங்க பாஜக எம்பி அந்த ஒரு கலைஞனா பாருங்க. கலைஞனை பார்த்து இங்க எத்தனை ஆண்டு காலம் அன்னைக்கிளியில் ஆரம்பிச்சவர்
இன்ன வரைக்கும் மிகப்பெரிய புரட்சி பண்ணவர். எதுல? இசையில. அப்படியேப்பட்டவர் நம்ம தமிழை பாராட்டலாம் யாருங்க பாராட்டுறது? நமக்கு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லை. அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி தமிழை நீ தாழ்ந்து கிடக்கிறோம். அவரு பாராட்டு கூட நடத்துறதையோ ஐயா ராமதாஸ் வாழ்த்துறது தவறே இல்லையே. அவர் ஒரு தமிழன், இவர் ஒரு தமிழன், தப்பே ஒண்ணு இல்லையே. வாழ்த்துறது நியாயம் தானே. ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை கடந்த ஜூன் 1 அன்று தொடங்கப்பட்டது. தொடங்கிய நாள் முதல் தமிழ்நாட்டில் மண், மொழி, மானத்தை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இல்லந்தோறும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு, அந்த அடிப்படையில் நம்முடைய திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் உள்ளடங்கிய ஆவடி தொகுதி, பூந்தமல்லி தொகுதி, ஆவடி தொகுதியிலும் பூந்தமல்லி தொகுதியிலும், ஆவடி தொகுதியில மொத்தம் 457 பூத் இருக்கு. மொத்த வாக்குகள் வந்து 4,60,408. இது 40% இலக்குன்ற போது 1,84,163 பேரை சேர்க்கணும். ஆனால் பொதுமக்களை முன் வந்து எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், உறுப்பினர் ஆக்குங்கள் சொல்லி சொன்ன அதன் அடிப்படையில் 40% சேர்க்க வேண்டிய இடத்தில் அதையும் மிஞ்சி 1,84,163 வாக்குகள் சேகரிக்க வேண்டிய இடத்தில் இருந்து 2,14,492 வாக்குகளை உறுப்பினர்களை அன்றைக்கு தானாக வந்து சேர்ந்திருக்கிறாங்க. 2,14,492. இது வந்து 40% என்றால் அதனுடைய 40% பார்த்தீங்கன்னா சேர்த்தது வந்து 116.47% ஆவடியில் மட்டும் சேர்த்திருக்கிறோம். தலைமை சேர்க்க சொன்னதோட மாண்பு தமிழக முதல்வர் ஆணையிட்டதை விட பொதுமக்களாக வந்து சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா 16.47% அதிகமாக சேர்ந்திருக்கு. அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதியில் பூத்து வந்து 397 பூத்து. அதுல மொத்த வாக்குகள் வந்து 3,86,823. 40% இலக்கு சேர்க்கணும்னாக்கா 1,54,729. ஆனால் அதற்கு மேல தானாக வந்து சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை விட ஏறக்குறைய 10,000 மேல சேர்ந்திருக்கிறாங்க. 1,66,669 பேர் வந்து அதில் சேர்ந்திருக்கிறாங்க. ஆக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 7.71% அதிகமாக சேர்த்திருக்கிறோம். ஆக ஆவடியிலையும் பூந்தமல்லியிலையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்த குடும்பங்கள் 1,42,532 குடும்பங்கள் நாங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியாகத்தான் இது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம். இல்லந்தோறும் போய் நம்ம இந்த வீட்டில் 1ஆம் நம்பர் வீட்டில் சேர்க்கிறப்போ 2ஆவது நம்பர் வீட்டுக்காரங்க எங்களை சேருன்றாங்க. 3ஆம் நம்பர் வீட்டுக்காரர் எங்களுக்கு கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்றாங்க, வாங்க எங்க வீட்லையும் சேர்த்துட்டு போங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பெண்களாக அங்க இருக்கின்ற ஆண்களாக முன் வந்து எங்களால் உறுப்பினர் சேர்த்து சொல்லுங்க. அந்த அடிப்படையில தான் இந்த இலக்கு 30 ஆச்சு. 40 பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழுக்காடை தாண்டி அவங்க சேர்த்த விட அதிகமான வாக்குகளை சேர்க்கின்ற காலகட்டத்திற்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். அவங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்களையும் சேர்த்துங்க. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்திருக்கிறோம். ஆக ஆவடி தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 86,850 குடும்பங்களை சேர்ந்த சுமார் ஏற்கனவே நான் சொன்னது போல 2,14,492 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. பூந்தமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55,682 குடும்பங்களை சேர்ந்த 1,66,669 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. என ஆவடி பூந்தமல்லியில் சேர்த்து 884 பூத்துகளில் 1,42,532 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சுமார் 3,32,161 பேர் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட உள்ளனர். ஆக மண்மொழி மானங்காக்க மாண்பு தமிழக முதல்வர் எடுத்த இந்த நிகழ்வு மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து ஒவ்வொரு இல்லத்திலும் உறுப்பினராக சேர்க்கின்ற அளவிற்கு அவர்களாக முன் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை
சிறம்பட நாங்கள் நம்முடைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நம்முடைய மாவட்டத்திலையும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலையும் சேர்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 111.91% சேர்த்துருக்கோம். 111.91% தமிழ் மொத்த மாவட்டம் ஃபுல்லாக. நான் சொன்னது முதல்ல மத்திய மாவட்டம். இப்போ மத்திய மேற்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணியில் 330 பூத்து, திருவள்ளூரில் 296 பூத்து. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சேர்த்தது வந்து 111.91% மேற்கு மாவட்டத்தில், திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி. பொன்னேரியில் வந்து 113 பூத்துகளும், கும்மிடிப்பூண்டியில் வந்து 330 பூத்துகளும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மாண்பு தமிழக முதல்வர் சொன்னதை விட நாங்கள் 111.34% வாக்குகளை நாங்கள் சேர்த்து முதன்மை இடத்துல பெற்றிருக்கிறோம். ஆக இந்த வெற்றி பயணம் மீண்டும் தொடரும். யாரு கொள்கை பிடிப்பில்லாதவங்க, அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது. அவங்க கட்சியினுடைய இது என்ன கொள்கை என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, கொள்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஒரு முறை கூட்டம், அது கூட ஒட்டுமொத்த கும்பலுக்கு புத்தி இல்லைன்னு அது மாதிரி அவர் எதுவும் மேடையில் பேசுறதுக்காண்டி சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்னைக்கு அவன் வந்திருக்காரு. மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து தேவையில்லாம தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும். அரசியலை பற்றி அவர் என்ன தேவை? கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா? முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிக்க சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அதை விட்டு அவர் சொல்றாரு என்ன அர்த்தம்? திமுகவை திட்டினாதான், திமுக குறை சொன்னாதான் வளர முடியும். அனைத்து கட்சியும் தெரியும், அனைத்து கட்சியும் அதை செய்யறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. மற்ற மாநிலங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல 12 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12வது விழுக்காடு, 12 விழுக்காடு, சிங்கிள் டிஜிட்ல இருந்தோம், 0.7ல இருந்தோம், 0.7ல இருந்து இன்னைக்கு வந்து 12 விழுக்காடு.